श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशतील आदिवराह क्षेत्रकाण्डं तिरुपति तिरुमलै क्षेत्रालनं சுவாமி வேதாந்த தேசிகன் சிஷ்யர்களுடன் அந்த திருமலை வனங்களையும் காடுகளையும் அந்த கவின்மிகு காட்சிகளையும் எப்படி ரசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். 298 ஸ்லோகங்கள் வரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் அதி ஆச்சரியமான வர்ணனையும் வேதாந்த தேசிகனுடைய அனுபவத்தையும் ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக இதை அனுகிரகித்து அருளி செய்திருக்கிறார். இன்றைய தினம் 299வது ஸ்லோகத்திலிருந்து 5 ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். நேற்று அந்த புர்ஜா மரம், காகித மரம், அந்த மரம் பரசுராமர் போல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதில் அந்த மலைவாசி ஒருத்தர் விறகு சேகரிப்பதற்காக கோடாரியை எடுத்துன்னு அந்த கோடாரியை அந்த மரத்தில் அப்படி டக்குன்னு புதைத்தான். அதில் மரப்பட்டைகள்லாம் இருந்தது. ஸோ அதை பார்த்தா பரசுராமர் தன்னுடைய தோளில் கோடாரி வச்சுருக்கா மாதிரி வேதாந்த தேசிகனுக்கு புலப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஒன்று அந்த மரம் பெரியதாக இருந்தது, அதில் மரப்பட்டைகள்லாம் இவருடைய அந்த முனிவர், அந்த கிருஷ்ணாஜினம், அந்த மான் தோல், அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் உருவகம் இருந்ததுன்னு அனுபவிக்கலாம். இப்போ 299வது ஸ்லோகத்தில் சவிதே தாத்து மயீஷு ஸ்தலீஷு வாரீணி ரக்தானி அத்ரடயன்னிவ பூர்ஜத்ருமஸ்ச ஜமதக்னி புத்திரத்வம். சவிதே தாத்து மயீஷு ஸ்தலீஷு வாரீணி ரக்தானி அத்ரடயன்னிவ பூர்ஜ த்ருமஸ்ய ஜமதக்னி புத்திரத்வம். அதாவது அந்த புர்ஜா மரம் பரசுராமர் போன்ற உருவம் ஏன் வந்தது அப்படின்னா, அந்த அந்த மரத்துக்கு பக்கத்தில் சிகப்பு நிற நீர் ஓடின்றது தான், செங்கழி நீர். ஏன்னா அருகில் உள்ள தாத்துக்கள் நிறைந்த இடத்தில் மலையில் அந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். அந்த மினரல்ஸ் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். அதனால் அதுலேருந்து வர நீர் சிகப்பு நீராக ஓடின்றிருக்கு. பரசுராமன் அரச குலத்தை கொன்று இரத்தத்தை சிந்த வைத்தார் பரசுராம அவதாரத்தில். அது சிகப்பு நீர் ஆறாக அவருக்கு தென்பட்டது. அதனால தான் பரசுராமர் போன்ற உருவகம் அப்படின்னு இதில் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். வேதாந்த தேசிகனும் பரசுராம அவதாரத்தை தசாவதார சூத்திரத்தில் சொல்கிறார். குரோதாக்னிம் ஜமதக்னி பீடநபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயீமாம் திரிசப்த கிருத்வஹட்சதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் க்வச்சனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன்ன அப்ரஹ்மண்யமபாகரோது பகவான் அப்ரஹ்மகீடம் முனிஹி. பரசுராம அவதார வர்ணனம். கார்த்தவீரியன் அப்படின்னு ஒரு ராஜா, அரசன். அவன் பரசுராமனின் தந்தையான ஜமதக்னி முனிவரிடம் தவறு செய்தான், அபச்சாரப்பட்டான், அசஹ்யாபச்சாரம். அதனால் சினம் கொண்ட முனிவர் அவனது பலத்தை அடக்கி அவனையும் ஒழித்தார், கார்த்தவீரியாஜனையும் ஒழித்தார் முனிவர். இதை அறிந்த அந்த கார்த்தவீரியாஜனுடைய புதல்வர்கள் பரசுராமர் இல்லாத சமயம் பார்த்து ஜமதக்னி முனிவரை கொன்றுவிட்டனர். இதை அறிந்த பரசுராமன் திரும்பி பார்த்த உடனே கோபம் அவருக்கு பெருந்தீயாக கிளர்ந்தது. இப்படி ஒரு அரகண்டாக
அந்த கோபக்கணலுக்கு இறை கொடுக்க விரும்பி தமது கோடரியால் 21 முறை வரிசையாக அரசர்களை வெட்டி வீழ்த்தி, அதுவும் கெட்ட ராஜாக்களை, ஆணவம் மிக்க ராஜாக்களை, க்ஷத்ரிய பூண்டே கெட்ட இந்த உலகத்தில் க்ஷத்ரிய பூண்டே இல்லாமல் செய்து பூமி முழுவதையும் தம் பயமாக்கி கொண்டார். பிறகு தாம் செய்த ஒரு யாகத்தில் கஷ்யப முனிவருக்கு பூமி முழுவதையும் தட்சிணையாக கொடுத்தார். இதெல்லாம் பரசுராம அவதாரம். சிறந்த ஓர் அந்தணரிடம் எம்பெருமான் தன் சக்தி முதலியவற்றை புகச் செய்து பல அதிசய செய்களை செய்தது இந்த பரசுராம அவதாரம். அந்த அந்த இரத்தத்தை பார்த்ததும், செங்கழி நீர், அந்த மலையிலேருந்து வர நீரை பார்த்ததும், தாத்துக்கள் கலந்த நீரை பார்த்ததும் அவருக்கு பரசுராம அவதாரம் ஞாபகம் வந்துதான். அனிமேஷம், அடுத்த ஸ்லோகம். அனிமேஷம் கிரிசோபாம் லோக்கயமானான் விசித்ரயான கதான் ஆட்யான் திருஷ்ட்வா ஸ்ரீநிதி பக்தான் வைமானிகான் மேனே. அனிமேஷம் கிரிசோபாம் லோக்கயமானன் விசித்ரயான கதான் ஆட்யான் திருஷ்ட்வா ஸ்ரீநிதி பக்தான் வைமானிகான் மேனே. பல வகையான வாகனங்களில் பெருமாளிடம் பக்தி கொண்ட செல்வந்தர்கள் சிலர் அந்த திருமலைக்கு வந்தனர். பல வகையான வாகனங்களில், அந்த காலத்தில் ஏது வாகனம், கார் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னா அவள் ஒரு ஒரு வண்டியில் வந்திருக்கலாம், இல்லை பல்லக்கில் வந்திருக்கலாம், ஆட்கள் தூக்கி கொண்டு வந்திருக்கலாம், டோலின்னு சொல்லுவாள், அதில் வந்திருக்கலாம். இப்படி அவர்கள் விதவிதமான ஒரு தூக்கி கொள்ளப்பட்டு வந்தனர். அவரால் ஏன்னா செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அதனால். ஆனால் எம்பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள் இந்த மலையின் சிறப்பை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனராம் அந்த செல்வந்தர்கள். வேதாந்த தேசிகன் அவர்களை பார்த்து இவர்கள் தேவர்களோ வானவர்களோ என்று வியந்தாராம். ஏன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் இடுகிறார் சுவாமி நாவல் பாக்க கண்ணன் சுவாமி. அவெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டாராம் இவர்கள் வானவர்களோ அப்படின்னு. ஏன்னா ஒரு மனிதர்கள் என்ன பண்ணுவா, ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை கண் சிமிட்டுவார்கள். ஆனால் நம்மளே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அப்படியே அதிசயிக்கத்தக்க விஷயம், ஒரு வாவ் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விஷயம், ஒரு சீன், ஒரு காட்சி, இல்லை பெருமாள் கருட சேவை, இந்த மாதிரி ஒன்று பார்த்த உடனே நம்ம அப்படியே கண் சிமிட்டாமல் அப்படியே வாயை பழந்துட்டு பார்ப்போம், கண் சிமிட்ட கூட மறந்துடுவோம். அந்த மாதிரி இந்த பக்தியில் இருக்கிற இந்த பக்தர்கள், ஸ்ரீனிவாசனுடைய பக்தர்கள் திருமலையில் அவர்கள் வாகனங்களில் இறங்கி அந்த மலையை பார்த்ததும், அப்படியே அந்த காட்சியை பார்த்ததும் அவள் கண் சிமிட்ட மறந்து விட்டனர். வேதாந்த தேசிகன் அவர்களை வானவர்கள் என்று நினைத்தாராம். அவ்வளவு அவருக்கு அனுபவம், ஈடுபாடு. இந்த இடத்துல விசித்திர அப்படின்னு போடுறார். விசித்திர யானகதான். விசித்திர அப்படின்னா ஒண்டர்ஃபுல் வெஹிக்கிள், வாகனம், இல்லை வெரைட்டி ஆஃப் வாகனம், ரெண்டு அர்த்தம். விசித்திர யானை, விசித்திர வெஹிக்கிள், வாகனம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் கண்ணன் சுவாமி. வி அப்படின்னா பறவை, சித்திர அப்படின்னா சித்திரம், வரைகிறது, படம், பெயிண்டிங். அவளுடைய வாகனத்தில் படம் வரைஞ்சிருப்பான். சில பேர் புஷ்பக விமானம் அப்படின்னு இருக்கும், அது மேலே ஒரு பறவையை வரைஞ்சிருப்பான், கழுகை வரைஞ்சிருப்பான், கருடனை வரைஞ்சிருப்பான். கருடா இந்தோனேஷியான்னு அது மேலே கருடன் வரைஞ்சிருப்பான். வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்கிறாராம், கிருத்தாச்ச வைடூர்ய மயா விஹங்காக. அந்த புஷ்பக விமானத்தில் பறவை வரையப்பட்டிருந்தது, பறவை மணிகள் இருந்தது அப்படின்னு. ஸோ விசித்திர யானைங்கிறது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறாங்க சுவாமி. அடுத்தது லோகம் 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 சகலம் துலயன் விசித்திரலீலேன ஹரிணா கதமபி தீரஹ சிகரம் சகிரேஷ்சிராத் சமாரோஹத்
லோகம் 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 சகலம் துலயன் விசித்திரலீலேன ஹரிணா கதமபி தீரஹ சிகரம் ச கிரிஷ்சிராத் சிகரம் ச கிரேஷ்சிராத் சமாரோகத். இந்த இடத்துல உலகத்தையே திரும்ப திரும்ப பார்த்து, ஒரு லோகம்ங்கிறதுக்கு உலகம், இன்னொரு லோகம்னா அகெயின் அண்ட் அகெயின் பார்க்கறது. லோகம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று உலகம், இன்னொன்று பார்க்கறது. அப்போ 3 லோகம் ஏன் போட்டான்னா, முதல் ரெண்டாவது மூணாவது லோகம் அகெயின் அண்ட் அகெயின் பார்க்குறார். ஸோ லோகம் 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 சகலம் துலயன் விசித்திரலீலேன, உலகத்தையே திரும்ப திரும்ப பார்த்து, இந்த மலை, இந்த காட்சி, இந்த வனம், அந்த பசு, இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து என்னெல்லாம் பார்த்தார் அவர். அந்த பார்த்த விஷயங்கள்லாம் அவருக்கு என்னவா தெரிஞ்சுது, எல்லாமே பகவான் ஹரியுடன் ஒப்பிட்டு பார்த்தார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஒப்பிட்டு பார்த்தார். அந்த ஞானி எல்லாம் காணுமிடமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் அவருக்கு. கோவர்தனகிரி பார்த்தார், அந்த அந்த மூங்கில் மரத்து மேலே மேகம் இருந்ததை பார்த்ததும் கோவர்தனகிரி. இதயத்துக்குள்ள அந்த சிங்கம் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சதும் பகவான் இதய குகையில் போகிறதா மாதிரி இருந்தது அவருக்கு. கஜேந்திர மோட்சம் ஞாபகம் வந்தது, யமுனா நதி ஞாபகம் வந்தது, பசு கூட்டங்களை கண்ணன் மேய்த்தது ஞாபகம் வந்தது, புல்லாங்குழல் வாசிப்பது போல ஞாபகம் வந்தது, தேர் ஓடதா மாதிரி இருந்தது அவருக்கு. கங்கை திரிவிக்ரம அவதாரம் ஞாபகம் வந்தது, சேது பந்தனம் ஞாபகம் வந்தது, அங்கேருந்து அங்கே குரங்கு தாண்டினதும், மோகினி அவதாரம் ஞாபகம் வந்தது, அந்த காட்டு வாசி பெண் தன் குழந்தைகளுடன் ஒரு குவளையை எடுத்து தேன் குவளையை எடுத்துகிட்டு போகும்போது, பரசுராம அவதாரம் ஞாபகம் வந்தது. இப்போ தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் அவருக்கு ஒவ்வொரு சீனும் பகவான் ஹரியுடன் ஒப்பிட்டு, பகவான் ஹரியே அவர் எங்கும் பார்த்தார். அதெல்லாம் முடிஞ்சு வெகு நாள் இதெல்லாம் அனுபவித்து சிரமப்பட்ட அந்த குழந்தைகளுடன், சிஷ்ய கோட்டிகளுடன் தன்னுடைய மனத்தை மெதுவாக மலையில் உச்சியில் ஏறுவதற்கு கொண்டு மலையின் உச்சி ஏறினார் என்கிறார். ஆரோகத் கிரேஷ்சிராத் சமாரோகத் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் அவர் இந்த ஸ்லோகத்தில் அந்த 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 இதய குகை எல்லாத்தையும் பார்த்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் கடந்த 20 ஸ்லோகமாக நம்ம அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அவருடைய கவின்மிகு காட்சிகளை கண்ணன் எம்பெருமானுடன் ஒப்பிட்டு, ஸ்ரீ ஹரியுடன் ஒப்பிட்டு பார்த்தது. அடுத்தது சானந்தம் வேதாந்தாச்சாரியோ கிரிமித்தமதிருஹ்ய சாட்சாத கிருத விமானம் ஸ்ரீமான் ஆனந்த நிலையாக்கியம். சானந்தம் வேதாந்தாச்சாரியோ கிரிமித்தமதிருஹ்ய சாட்சாத கிருத விமானம் ஸ்ரீமான் ஆனந்த நிலையாக்கியம். கோவிலுக்கு மலையில் ஏறி ஸ்ரீமான் வேதாந்தாச்சாரியன், ஸ்ரீமான் அப்படிங்கிறார், ஸ்ரீமான் வேதாந்தாச்சாரியர். ஏன் ஸ்ரீமான் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த டெம்பிள், அந்த கோவில் விமானத்தை மலையில் ஏறி கால்நடையாக இப்படி அனுபவித்து இந்த மாதிரி ஆச்சரியமாக ஆழங்கால் பட்டு பெருமாளுடைய பக்தி பரவசத்தில் இருந்து இந்த விமானத்தை தரிசிக்கிறார்னா அவர் நிச்சயம் ஸ்ரீமான் தான். விமானத்தை அதாவது ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானம், காஞ்சிபுரத்தில் புஷ்பகோட்டி விமானம், வெங்கடகிரியில் ஆனந்த நிலைய விமானம், அந்த ஆனந்தா நிலையாக்கியம் என்கிறார். இப்படியாக ஸ்ரீமான் வேதாந்தாச்சாரியர் மகிழ்ச்சியுடன் மலையேறி சென்று ஆனந்த நிலைய விமானத்தை கண்டார். அந்த ஆனந்த நிலைய விமானம் அவருடைய உள்ளத்தை களிப்படையச் செய்தது. வந்தாச் சிஷ்யை சாக்கம் தர்ஷாதபி கமலாநாத மந்திரம் கத்வா சஸ்வதசௌ பக்தி பராதஷ்டபிரங்கைஷ்ச நன்னமீதி ஸ்ம. சிஷ்யை சாக்கம் தர்ஷாத் அபிகமலாநாத மந்திரம் கத்வா
शश्वदसौ भक्तिर्भरात् अष्टभिरङ्गैश्च नन्नमीति स्म. தர்ஷாத் அப்படின்னா ஒரு மிகுந்த ஆர்வம். அபிமந்திரம் கோயிலுக்கு நேர உள்ளே போகிறார், கோயிலை நோக்கி போகிறார். சஷ்வத் அகெயின் அண்ட் அகெயின், மீண்டும் மீண்டும். நன்னமிதி ஸ்ம, நன்னமிதினா அப்படியே ப்ரோஸ்ட்ரேட் பண்ணுறார், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். சாஷ்டாங்க அஷ்டபிர் அங்கைஷ்ட, 8 அங்கங்களும் தரையில் படுமாறு தனது சிஷ்யர்களுடன் மிகுந்த ஆர்வத்துடன் சீனிவாச சந்நிதி நோக்கி சென்றார். மிகுந்த பக்தியுடன் வேதாந்த தேசிகன் சாஷ்டாங்கமாக 8 அங்கங்கள், அஷ்டபிரங்கைச்ச நன்னமிதீஸ்ம, 8 அங்கங்களும் தரையில் படுமாறு நன்னமிதீஸ்ம, அதுவும் மீண்டும் மீண்டும் சேவித்தார். எவ்வளோ அழகாக, அதாவது 8 அங்கமும் படணும். ஆண்கள் சேவிக்கும்போது 2 கால், 2 பாதம், 2 முட்டி, 2 கை, நம்முடைய மார்பு, அப்புறம் அந்த மோவாய் எல்லாம் படணும். 8 பார்ட்டும் தரையில் படணும். அந்த நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம். கமலநாதா அப்படிங்கிறார் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன். இந்த இடத்துல கமலநாதாங்கிறது ஸ்ரீனிவாசா. ஸோ இதிலிருந்து நமக்கு 5 விஷயங்கள் தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில். கண்ணன் யஜ்ஞம் சுவாமி தெரிவிக்கிறார், நீங்கள் போகும்போது சிஷ்யர்களுடன், அதுவும் எவ்வளவோ தூரத்தில் க்ஷேத்ராடனம் போகும்போது தனியாக போகக்கூடாது, கூட மக்களுடன் சேர்ந்து போனோம். லைக் மைண்டட் டிவோட்டீஸ் அவள் கூட போனால் அதுவே ஒரு ருஷ்யந்திச்ச ரமந்திச்சேன்னு போதயந்த பரஸ்பரம்னு பெருமாளோட அனுபவத்தை சொல்லிண்டும் கேட்டுண்டும் சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், ஸ்லோகம் சொல்லிட்டோம், விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லிட்டோம் போகலாம். 1. 2வது, அது ஒரு ஆர்வம் இருக்கணும், மிகுந்த ஆர்வம் இருக்கணும். சும்மா நம்மளும் எங்கள் ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறான்னு போகக்கூடாது. இட்ஸ் நாட் அ ரிச்சுவல். ஒரு பக்தி, பிரீத்தி ரூபமான பக்தி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது, அது போகணும், கோயிலை நோக்கி போகணும், அதுதான் டெஸ்டினேஷன். அதுக்கு முன்னாடி சும்மா காப்பி கடை போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படிலாம் கிடையாது. அப்புறம் பக்தி இருக்கணும், மிகுந்த பக்தி. போய் சேவிச்சுட்டு மீண்டும் மீண்டும் சேவிக்கணும். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் ராமானுஜர் சொல்லார், உத்தரோத்தாய புனః பிரணம்ய. சேவிச்சுட்டு எழுந்து மறுபடியும் சேவிச்சுட்டு புனః பிரணம்ய, உத்தாய புனః பிரணம்ய, உத்தரோத்தராய. இதெல்லாம் நமக்கு அப்ளிகபிள். இன்னும் நிறைய இதே மாதிரி மெசேஜ் சுவாமி நமக்கு தெரிவித்து கொண்டே வருவார். அடுத்த ஸ்லோகத்திலையும் வருகிறது, நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.